மாப்பிள்ளை அப்துல் ரசாக் அவர்கள் சாலை அளிப்பார். கழக பொதுவமைப்பு துணை செயலாளர் சாத்தூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் எதிர்கொலை சுப்பிரமணியன் அவர்களுக்கு நாராயணத்தின் சார்பாக சாலை அளிப்பார். திருச்சி வடக்கு ஒன்றிய செயலாளர் அண்ணன் முனியன் அவர்களுக்கு சாலை அளிக்கிறது. திருச்சி மேற்கு ஒன்றிய செயலாளர் கருசேகரன் அவர்களுக்கு நாராயணத்தின் சார்பாக சாலை அளிக்கிறது. அருப்புக்கோட்டை மேலக்கழக செயலாளர் அருமையன் சேதுபதி அவர்களுக்கு நாராயணத்தின் சார்பாக சாலை அளிக்கிறது. மாவட்ட கழக பொருளாளர் அண்ணன் அருப்புக்கோட்டை ஒன்றிய கழகத்தின் செயலாளர் அருப்புக்கோட்டை முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் முன்னாள் ஒன்றிய செயலாளர் முன்னாள் மாவட்ட மேயர் துணை செயலாளர் சாலை நாளொரு மேயர் அண்ணா கிழக்கு மாவட்ட செயலாளராக பொறுப்பேற்கும் அருமை அண்ணன் எல்லோரும் எளிமையாக பழகக்கூடியவர், பாகுபாடு பார்க்காதவர், யாரோடையும் சிறுவயது குழந்தைகளாக இருந்தால் கூட வாங்கின போன் என்று பேசக்கூடியவர். காரியாவட்டி பகுதியில் அவரை பற்றி விசாரித்தால் அவங்களுக்கு நன்றாக தெரியும். எந்த ஒரு ஈகோ பார்க்க மாட்டார், சின்ன குழந்தை மாதிரி பேசுவார். அவள் தான் பெரியவர், பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர். ஆனால் செயல்பாடு எல்லாமே அந்த இவருடைய பலர் விதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இணக்கமாக பழகக்கூடியவர். அதனாலதான் இன்று அவர் இந்த ஒரு உயிரை எடுத்துட்டு வந்திருக்காரு. இன்றைய கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா விருதுநகர் கிழக்கு மாவட்டத்தினுடைய கிழக்கு நரிக்குடி கிழக்கு மற்றும் மேற்கு ஒருங்கிணைந்த ஒன்றிய கழகத்தினுடைய நிர்வாகிகள் அறிமுக கூட்டம். இன்றைய கூட்டம் வந்து நிர்வாகிகள் அறிமுக கூட்டம். ஆனால் இந்த கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தலப்ப எப்படி கூட்டம் போயிருந்துச்சோ அதே அளவுக்கு நம்ம கூட்டு கமிட்டி போடும் போது எவ்வளவு கூட்டம் போயிருந்துச்சோ அதே மாதிரி நிர்வாகிகள் இருக்காங்க. பல பேர் பல விதமாக சொல்றாங்க, யாராவது போயிடலாம் அப்படிங்கிறாங்க. என் பார்வைக்கு எல்லா நிர்வாகிகளும் இங்கே இருக்காங்க. நடிகை ஒன்றியத்தை பொறுத்தவரை எல்லா நிர்வாகிகளும் இங்கே இருக்காங்க. எல்லாருமே கடந்த சட்டமன்ற தேர்தலில் எல்லாருமே உயிரை கொடுத்து பாடுபட்டிருக்கிறது நமக்கு நன்றாக தெரியும். இந்த மேடையில் உள்ளவர்களுக்கும் எல்லாத்துக்குமே நன்றாக தெரியும். எல்லாருமே அவங்க உயரத்தில் இருந்தாங்கன்னா அவங்க வேலை பார்த்தீங்க, எல்லாருமே நடந்த வேலை பார்த்தீங்க, யாரையும் குறை சொல்ல முடியாது. எல்லாருமே அந்தந்த ஊர்களுக்கு வேட்பாளர்கள் வரும்போது அந்தந்த ஊர்களுக்கு எப்படி வரவேற்பு கொடுக்கணும், உரிய மரியாதை, உரிய வரவேற்பு, உரிய கூட்டம், அவ்வளவு அழகாக வரவேற்பு கொடுத்து அவ்வளவு பூத்து இவ்வளவு காலகட்டத்திலையும் நம்ம ஒரு விசாரணை கொடுக்காத காலகட்டத்திலையும் அந்த ஓட்டு போலிங் எண்ணிக்கை எல்லா பூத்துக்கும் நல்லா போன எல்லா நிர்வாகிகளும் பூத்து தான் இருந்தீங்க. மனநலமாக எல்லா பூத்து எல்லா நிர்வாகிகள் இருந்தீங்க. அதனால நம்ம நிர்வாகிகளை வச்சு என்ன வேணாலும் எந்த போருக்கு நம்ம போகலாம் அப்படிங்கிறது நம்ம கண்கூடா தெரிஞ்சுக்கிற விஷயம். அவ்வளவு மன தைரியத்தோட அடுத்ததுக்காரங்க 1000 ரூபாய் அடிச்சு விட்டு இருக்கும் போது நீங்க ஒரு கல் நெஞ்சு கொண்டு அவ்வளவு வயநாட்டோட நாங்கள் கட்டிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த பூத்துல ஒவ்வொருத்தரும் வயதானவர்களாம் நிற்கிறத பார்த்தா நமக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. எல்லா பூத்துலையுமே ஆரம்பித்தீங்க. மற்றபடி ஓட்ட குறைஞ்சிருச்சு. அது நம்மளுக்கு இந்த வட்டம் குறிச்சி தொகுதி இருந்தாலும் அவ்வளோ பெரிய அலையா இருந்தது. சில விஷயங்கள் நடந்திருந்தா நம்ம 100% கூட வெற்றி பெற்றிருப்போம். அவ்வளோ விஷயங்களா இருந்தது. சரி, ஏதோ ஒரு கவனக்குறைவு நடந்துச்சு. இனிமேல் அப்படி ஒரு கவனக்குறைவு எதுவும் நடக்காது. இப்போது நடக்கிற அறிமுக கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா அறிமுக கூட்டம் நம்ம பெருசாக ஒன்று சொல்லிக்கிறது தேவையில்லை. எல்லாமே நம்ம கீழூருக்கு மேலூருக்கு தான் எல்லாருமே எல்லாரையும் பற்றி அவருக்கும் தெரியும். எல்லாம் அவர் வந்து ஒரு சின்ன சின்ன பதவியில் இருக்கும்போது கூட ஒரு பத்திரிகை ஓடி கொடுத்தீங்கன்னா அந்த வீட்டு தவறாம வந்துருவார். நம்ம எல்லா விஷயத்தையும் பார்த்துருக்கோம். ஒரு சிலர் பத்திரிகையை வாங்கி போட்டிருக்காங்க, இந்த ஓரத்தில் போட்டிருக்காங்க, மூலையில் போட்டிருக்காங்க அப்படின்னா ஆரம்பத்தில் ஒரு சிலர் இருப்பாங்க. அவர் அந்த பாகுபாடெல்லாம் பார்க்க மாட்டாரு. பத்திரிகைன்னு ஒன்று வந்துருச்சுன்னா என்ன போயிட்டு அவர் ஒரு நாளில் அவரா வந்துருவார். யார் வர்றாங்க அவங்க எதிர்பார்க்க மாட்டாரு. அப்படி ஒரு சின்ன சின்ன பதவியில் இருக்கும்போது கூட அவ்வளவு இன்ட்ரெஸ்டா அவ்வளவு கட்சி அணிகளுக்கு அவ்வளவு உரிய மரியாதை கொடுப்பாரு. ஏன்னா பூர்வீக குடும்பம், அரசியல் குடும்பம், பூர்வீக குடும்பம், அவங்க அப்பா தரப்பில் இருந்து பூர்வீக குடும்பம். அதனால இனிமேல் வந்து நம்மளுக்கு ஒரு பாகுபாடு பார்க்காம நம்ம கட்சிக்காரர்களுக்கு ஒரு நிகழ்ச்சி ஒரு துஷ்பம் ஒரு நல்லது அப்படின்னு சொன்னா உடனே வரக்கூடியவர் எல்லாத்தையும் அனுசரித்து செல்ல
அவர் பற்றி உங்களுக்கு பெருசாக உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதனால நம்மளுக்கு ஒரு கேப்டன் கிடைச்சிருக்காரு. இந்த கேப்டன் தலைமையில நம்ம போர்படைய வீரர்களாக இருந்து எல்லாருமே அவரை முன்னிறுத்தி நம்ம எல்லாமே பின்தொடர்ந்து போவோம். ஒரு போருக்கு போவோம். போருக்குள்ள வெற்றிகளுக்கு உறுதி கொஞ்சம் நாளாகும், அவ்வளவுதான். இப்ப இதே கட்டமைப்பு எல்லா கட்டமைப்பு எல்லா ஊருக்கு எல்லா நிர்வாகி என்ன சொல்லுவோம், ஒரு ஊருக்கு 4 நிர்வாகி வந்துருக்கு. நம்மளுக்கு இருக்கிற கிளைகள் மொத்தம் 100 கிளைகள் இருக்கும். இப்ப எனக்கு 1 பேருக்கு இருக்கீங்க, 100 கிளைகளுக்கு எல்லாமே ஒரு ஊருக்கு 3 பேர் 4 பேர் வந்துருக்கீங்க. வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் 1 மாதமோ 2 மாதமோ 3 மாதமோ ஆகும். உள்ளாட்சி தேர்தலில் எல்லாம் கலந்து ஆலோசனை பண்ணி மாவட்ட செயலாளர் கொடுத்தாரு, அவருக்கு யாரும் செய்ய கொடுத்தா நல்லா இருக்கா அப்படிங்கிற எல்லா விஷயமும் அவருக்கு தெரியும். நம்மளை இருந்து பேசி நிர்வாகிகளுடன் கலந்து ஆலோசனை செய்து எப்படி மற்ற யூனியனை விட்டாலும் எப்படி நடைமுறை கொண்டு எப்படி கைப்பற்றப்பட்டதோ அத்தனை ஆயுதங்களை விட்டு அத்தனை நல்லதை பார்த்து எப்படி யூனியனை கைப்பற்றினார்களோ அதே போல் வருகின்ற உள்ளாட்சி தேர்தலிலே நாம் இந்த யூனியனை இந்த நடைமுறை ஒன்றிய பெருந்தலைவர் துணை பெருந்தலைவர் அதிமுக காரர்கள் இருக்க வேண்டும் என்பதை மனதில் உறுதி கொண்டு எந்த மாற்றமும் இல்லாமல் இன்றே ஒழிப்பு செய்து கொடுங்கள். ஒன்றிய செயலம் நீங்க உங்களுக்கு ஒரு நான் யாருமே வேட்கை பார்க்க எல்லாத்தையும் முதல்ல கூப்பிடுவாங்க. நான் எல்லா நிர்வாகிக்கும் எந்த நிர்வாகிக்கும் நான் ஒன்றிய செயலாகி 6 மாசம் ஆகுது 7 மாசம் ஆகுது. எனக்கு எவ்வளவு ஒரு சிலருக்கு டைம் கொடுத்தாங்க, அவங்களுக்கு நான் இப்போ தவறு சொல்லியிருந்தேன். யாருமே நம்மளை வேட்கை நான் அப்படி உங்களோட இருக்கிறவங்க அதே மாதிரி அவங்க மாவட்ட செயலாளர் அவர்களும் உங்களோட ஃபுல்லா இருந்து செயல்படுத்திருக்காங்க. எல்லாம் இருந்து கலந்து ஆலோசனை பண்ணி நிர்வாகிகள் நீங்க யாருக்கு ஒன்றிய கொடுக்க சொல்றீங்களோ அவர்களுக்கே வெற்றி பெற்று நாம் நடைமுறை ஒன்றிய பெருந்தலைவர் துணை பெருந்தலைவரை கைப்பற்றி அந்த மாவட்ட செயலாளர் அவர்கள் தலைமையில் பொதுச் செயலாளர் ஒப்படைப்பதை உறுதி என்பதை உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்து எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் மற்றும் விழாவினை வந்திருக்கும் மாவட்ட செயலாளர் அவர்களுக்கும் மாநில துணை செயலாளர் சுப்பிரமணியன் அவர்களையும் அண்ணன் மாருதி மெசார் மாநில போக்குவரத்து துணை செயலாளர் அறிவித்தர் வீரேசன் அவர்களையும் மாவட்ட கழகத்துடைய பொருளாளர் அண்ணன் முசாமின் அவர்களையும் திருச்சி வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் அண்ணன் சுமேன் அவர்களையும் அண்ணன் ஆறுகோட்டை வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் அண்ணன் போரமணி சங்கரன் அவர்களையும் அருக்கோட்டை நகரத்துடைய செயலாளர் அண்ணன் சேதவேலன் அவர்களையும் திருச்சி மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் கருப்பசாமி அவர்களையும் ஆரியாவுடைய கிழக்கு ஒன்றிய செயலாளர் அறிவி மாப்பிள்ளை சேர்ந்து வேட்கையாளர் அவர்களையும் முன்னாள் ஒன்றிய கழக செயலாளர் அண்ணன் பூமியன் அவர்களையும் முன்னாள் நகரத்துடைய செயலாளர் அண்ணன் செட்டிவேலன் அவர்களையும் மாவட்ட கழகத்துடைய துறை செயலாளர் அண்ணன் ராமன் அவர்களையும் அறிவி தலைவி மாவட்ட இலங்கை செயலாளர் பாலச்சந்திரன் அவர்களையும் மாவட்ட முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் முன்னாள் ஒன்றிய கழக செயலாளர் அண்ணன் நம்பரன் அவர்களையும் மாவட்ட அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் ஆண்மை அண்ணன் விஜய் மாவட்ட அவர்களையும் மற்றும் கழக நிர்வாகிகள் அனைவரும் உங்களின் சார்பாக இங்கே இருக்கிற நிர்வாகிகள் அனைவரும் எனக்கு தெரியும். நல்ல நிர்வாகிகள் நமக்கு முழுசா ஒத்துழைப்பு கொடுத்து முழுசா பாடுபடக்கூடிய நிர்வாகிகள் இங்கே இருக்கிறார்கள் பிரிண்ட் பண்ண நிர்வாகிகள் தான் நல்லா தரமாக வேலை செய்யக்கூடியவங்க. உங்களின் சார்பாக கிளைக்கழகத்தின் சார்பாக நரிக்குடி ஒன்றிய அணிகளின் சார்பாக நரிக்குடி கிழக்கு ஒன்றிய மாவட்ட